Hi friends, welcome to my channel. இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்க போகிறோம். செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இன் an array. இதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து பைத்தான். நான் அதுக்கு ஒரு ஐடியை என்ன யூஸ் பண்ணுறேன்னா VS Code ஐடியை யூஸ் பண்ணுறேன், ஜூபிட்டர் நோட்புக். ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு அரேயில் நம்ம லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டு ஈஸியாக நம்ம பார்த்தோன்னே எடுத்துடலாம். செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் லைக் 1, 2, 3, 6, 9. இந்த இதில் நம்ம நேரடியாக பார்த்தோன்னே தெரியும், நம்மளுக்கு ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து 9ன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்கடுத்த உள்ள செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து நம்ம 6ன்னு நம்ம ஈஸியாக சொல்லலாம். இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமேட்டிக் வேலை பண்ணுறதுங்கிறது தான் நம்மளுடைய ப்ராப்ளம். ஸோ நம்ம இதை வந்து பைத்தானில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இதுக்காக நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் எடுத்துக்கிறேன். def second largest element இதில் நான் கொடுக்குற அரேயை நான் பாஸ் பண்ணுறேன். print 23, 45, 67, 34, 89, 56. இதுலேருந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும், செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபஸ்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து 89 தெரியும். அதுக்கு அடுத்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து 67 தெரியும். இதை நம்ம எப்படி ப்ரோக்ராமேட்டிக் வேலை பார்க்க போகிறோன்னு தான் பார்க்குறோம். இதை நான் அந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுறேன். இந்த அரே பாஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா, இப்போ ஒருவேளை நம்ம கொடுக்குற ஒருவேளை 2 எலிமெண்ட்டுக்கு கீழே ஒருவேளை ஒரே ஒரு எலிமெண்ட் லைக் ஒரு எலிமெண்ட்டு 23 இந்த மாதிரி இருந்துச்சு. இதில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் நம்மளை வந்து பார்க்கவே முடியாது. இந்த மாதிரி கேசஸ்க்குனா நம்மளுக்கு வந்து -1 ரிட்டர்ன் பண்ணுறது வந்து -1 இருக்கணும். இதே ஒரு வேளை ரெண்டுமே சேம் எலிமெண்ட்டாக இருந்தாலுமே இது செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வரணும். இந்த கேஸ் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கணும். இதுக்கு நம்ம பைத்தானில் ஈஸியான வேலை பார்த்தா சார்ட்டிங் ஃபங்க்ஷன் வந்து பில்டின் சார்ட் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அதுவே டைம் காம்ப்ளெக்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். லைக் சார்ட்டிங்க்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து n log n. ஃபார் சார்ட்டிங் இட் வில் டேக் n log n டைம்ஸ் வரும். n log n டைம்ஸ் வரும். இதே இது நீங்கள் வந்து சார்ட்டிங் யூஸ் பண்ணாமல் பில்டின் சார்ட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நீங்கள் மேனுவலாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம டைம் காம்ப்ளெக்சிட்டியை குறைக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு சார்ட்டிங்கில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன கேஸ் தான். இஃப் அந்த லென்த் ஆஃப் த அரே வந்து லெஸ் தேன் 2 இருந்துச்சுன்னா, லைக் லெஸ் தேன் 2னா 0 ஆர் இல்லாட்டா 1ன்னு இருந்துச்சுன்னா இட் சுட் ரிட்டர்ன் -1. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம இதை நான் சார்ட் பண்ணுறது பில்டின் ஃபங்க்ஷன் சார்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன். இதில் பைத்தானில் நம்மளுக்கு சார்ட்டடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இதை வந்து என்ன பண்ணுறேன்னா, அதை வந்து டிக்ரீசிங் ஆர்டரில் நான் வந்து ஃபஸ்ட்டு சார்ட் பண்ணிக்கிறேன். அந்த அரேவை பாஸ் பண்ணி அதில் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது என்ன கொடுக்கும்னா, இது வந்து என்ன கொடுக்கும்னா டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுக்கும்.
இது டிக்ரீசிங் ஆர்டரில் கொடுக்கும். இந்த கொடுத்த டிக்ரீசிங் ஆர்டரை வந்து நான் அதே சேம் அரேல நான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த லூப்பை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லூப் வந்து நான் இனிஷியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காகனா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஃபஸ்ட் எலிமெண்ட் இப்போ கொடுத்துருக்குற இந்த இதில் இப்போ 23 தென் நெக்ஸ்ட்டு வந்து 12 நெக்ஸ்ட் வந்து 16 நெக்ஸ்ட் வந்து 11 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் வந்து தேர்ட் பொசிஷனில் தான், அதாவது செகண்ட் இண்டெக்ஸில் தான் நான் இருக்குது. இப்போ நான் சார்ட்டிங் பண்ணிட்டு நான் டேரெக்டாக நம்ம போட முடியாதுல்ல. லைக் ரிட்டர்ன் பண்ணுறது வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்னா டேரெக்டாக நம்ம செகண்ட் எலிமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி போட முடியாது. ஏன்னா சேம் எலிமெண்ட் கூட வரலாம். அதுக்காக இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்போவுமே லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். அதை வந்து மற்ற எலிமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எது அதோட டிக்ரீசிங் எலிமெண்ட் வருதோ உடனே நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன் ஃபங்க்ஷனை. இதுதான் என்னோட லாஜிக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து. ஏன்னா 0th இண்டெக்ஸ் வந்து அந்த 23 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை குறிக்கும். இந்த லென்த் ஆஃப் ஃபுல் அரே வர நான் வந்து ஐட்ரேட் பண்ண சொல்கிறேன். இதில் வந்து இஃப் இந்த அரே ஆஃப் 5 வந்து அரே ஆஃப் 0வோட லெஸ் தானாக இருந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணுன்னா அந்த ஓல்ட் ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் தட் அரே ஆஃப் ஐ. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த எலிமெண்ட்டை பார்க்கும். இதோட இந்த 23 வந்து இந்த 23 வந்து பார்க்கும்போது சேமாக இருக்குது, இதோட லெஸ் தானாக இல்லை. அதனால் என்ன பண்ணால் இது அடுத்து நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போயிடும். இதை பார்க்கும்போது இந்த 23யும் இந்த 12ஐயும் பார்க்கும். இதில் லெஸ் தானாக தான் இருக்குது. அப்போ உடனே இந்த 12 வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் நான் கொடுத்த லாஜிக்கு. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம், இதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வருதான்னு பார்ப்போம். the second largest element is 67. இது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து O of n log n டைம் வந்து கொடுக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த சார்ட்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால n log n டைம் வரும். இந்த ஃபார் லூப் வந்து n ஐட்ரேஷன் வர கொடுக்குது, அதனால இது log n டைம் வர வரும். சரி n டைம்ஸ் வரும். ஸோ மொத்தமாக பார்த்தா O of n log n டைம்ஸ் வரும். நம்ம இதை ஃபர்தராக வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ணணும்னா நம்ம வித்தவுட் பில்ட்-இன் சார்ட்டிங் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணணும். நான் அதை எப்படி இன்னொரு வேலை பண்ணலான்னு சொல்கிறேன். அதே சேம் இது செகண்ட் largest element of the same array 23, 45, 67, 34, 89, 56. இந்த வர ரிசல்ட் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். RES. இது ஒரு ஃபங்க்ஷன், ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கனால நம்ம அதை யூஸ் பண்ணிடணும். இந்த ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு அதில் அரே பேராமீட்டர் வச்சுக்கிறேன். இதில் வந்து அதே கண்டிஷன் ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஒருவேளை லென்த் ஆஃப் அரே வந்து லெஸ் தேன் 2 இருந்துச்சுன்னா, ஏன்னா அதுக்கு செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டே இருக்காது, அப்போ ரிட்டர்ன் -1ன்னு கொடுக்கணும். இது அடுத்து நெக்ஸ்ட் வந்து நான் வித்தவுட் பில்ட்-இன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நான் எப்படி பண்ணலாம்னு சொல்கிறேன். ஒரு ஃபஸ்ட் எலிமெண்ட்டை வந்து நான் ஃபஸ்ட்டு பைத்தானில் ஒரு இன்ஃபினிட்டின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப லோ, அதாவது இன்ஃபினிட்டி ரொம்ப ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லலாம். நான் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கும் அதை எடுத்துக்கிறேன், செகண்ட் எலிமெண்ட்டுக்கும் அதை எடுத்துக்கிறேன். -i infinity. ஓகேங்களா? அப்போ 2 எலிமெண்ட் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டையும் செகண்டையும் வந்து ட்ராக் பண்ணிட்டே போகிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ அந்த ஃபார் லூப்பை நான் வந்து ஐட்ரேட் பண்ணுறேன். ஃபார் 9 in
அரே. இஃப் இந்த கொடுக்குற நம்பர் இந்த கொடுக்குற ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஒருவேளை கிரேட்டர் தென் ஆர் ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் எலிமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட்னு மாத்திக்கிறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலாக அந்த நம்ம நான் போட்டுறேன். இது ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். ஒருவேளை அந்த நம்பர் கிரேட்டர் இது லெஸ் தென்னா ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை விட லெஸ் தென்னா இருந்துச்சுன்னா அண்டு செகண்ட் எலிமெண்ட்டோட லார்ஜஸ்டா செகண்ட் எலிமெண்ட்டை விட அந்த நம் லார்ஜஸ்டா இருந்துச்சுன்னா அந்த செகண்ட் எலிமெண்ட்டுக்கு பதிலாக அந்த நம் போட்டுறேன். அப்புறம் கடைசியா வர்றதுல நான் இப்படி சிம்பிளா போறேன். இஃப் செகண்ட் எலிமெண்ட் ஒருவேளை செகண்ட் எலிமெண்ட்டே இல்லை, அது கடைசி வரைக்கும் இந்த இன்ஃபினிட்டியா தான் இருக்கு அப்படின்னா, எந்த சேஞ்சுமே நடக்கல அப்படின்னா, இன்ஃபினிட்டியா இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்றது என்ன பண்றேன்னா அந்த செகண்ட் எலிமெண்ட்டை பண்ணிடுறேன். அந்த இன்ஃபினிட்டி எலிமெண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா இதை இது பண்ணுறேன். ஒருவேளை இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் -1. இதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த அரே உள்ளே போகும். இந்த ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே கால் பண்ணதுக்கப்புறம் இந்த அரேல இது இருக்கும். இப்போ இது லெஸ் தென் 2ஆக பார்க்கும். ஃபஸ்ட்டு பார்த்தா இது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு போகும். ஃபஸ்ட் எலிமெண்ட் -∞, செகண்ட் எலிமெண்ட் -∞ ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அரேவை ஐட்ரேட் பண்ணுறோம். ஃபார் நம் இன் அரே ஃபஸ்ட்டு 23 போகும். இப்போ 23 எப்போவுமே இந்த இன்ஃபினிட்டியை விட கிரேட்டர் தானே. ஏன்னா இன்ஃபினிட்டிங்கிறது ரொம்ப லோவஸ்ட் எலிமெண்ட்ஸ் வரும். அதனால தான் நம்ம அந்த எலிமெண்ட் எடுத்தோம். இதை விட கீழே ரொம்ப நம்பர்னால் நம்மளால் இதனால கொடுக்க முடியாது, டெஸ்ட் கேஸாக கொடுக்க முடியாது. ஸோ அதனால தான் நம்ம இன்ஃபினிட்டி ஃபஸ்ட் எடுத்தோன்னே கம்பேர் பண்ணோன்னா இதுதான் கரெக்டாக மேக்ஸிமம் எலிமெண்ட்டாக இருக்கணுங்கிற அசைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்கோம். இப்போ எப்படி இருந்தாலும் இந்த 23 கிரேட்டர் தென் தான். ஸோ இந்த செகண்ட் எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு 23ன்னு போகும். அந்த ஃபஸ்ட்டு இதில் இந்த செகண்ட் எலிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு -∞ மறுபடியும் அசைன் ஆகும். இந்த செகண்ட் எலிமெண்ட்டில் இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டில் அந்த 23ங்கிறது ஸ்டோர் ஆகும். ஓகே, அப்புறம் நெக்ஸ்ட் ஐட்ரேஷன் போகும். 45 வரும். 45 பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது 23 இருக்கு. அதை விட கிரேட்டர் தானே இருக்கு. ஆமாம், அப்போ அதோட கிரேட்டர் தானா 45ங்கிறது 23 விட கிரேட்டர் தான். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த செகண்ட் எலிமெண்ட்டுக்கு பதிலாக இப்போ இன்ஃபினிட்டுக்கு பதிலாக அந்த 23 போயிடும். இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலாக 45 போயிடும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 67 போவோம். 67 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட கொஞ்சம் அதிகம்தான். அப்போலாம் மறுபடியும் இந்த செகண்ட் எலிமெண்ட்டுக்கு பதிலாக 45ன்னு மாறும். இதுக்கு பதிலாக 67 மாறும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் 34 வரும். ஏன்னா 34 ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட கிரேட்டர் தென் கிடையவே கிடையாது. அப்போ இது லெஸ் தென்னாக இருக்குது. அப்போ இந்த எலிஃப் கண்டிஷனுக்கு போகும். இப்போ இது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்தா செகண்ட் எலிமெண்ட்டோட கிரேட்டர் தென்னாக இருக்கான்னு பார்க்கும். ஆனால் இல்லை. அப்போ இந்த கண்டிஷனும் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த இதை தொடாது. நெக்ஸ்ட்டு 89க்கு ஐட்ரேஷன் போயிடும். திரும்பி அதே தான் அசைன் ஆகும். இப்போ 89 ஃபர்ஸ்ட்டோட ரொம்ப அதிகம்தான். அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் பதிலாக 89, அந்த செகண்ட் இருக்கிறது பதிலாக 67 இருக்கும். அதே மாதிரி 56 போகும்போது இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஃபால்ஸ் ஆகிடும். அப்போ கடைசியாக பார்த்தா அந்த செகண்ட் எலிமெண்ட் 67ன்னு இருக்கும். அது இன்ஃபினிட்டியாக இல்லை. ஏன்னா நாட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்கோம்ல, அது அந்த எலிமெண்ட்டு கிடையாது. அதனால் அந்த 67 ரிட்டர்ன் பண்ண சொல்லுவோம். ஒருவேளை இப்போ கொடுத்துருக்கிற நம்பரில் வெறும் 1 எலிமெண்ட் கொடுத்தாலும், ஒருட்டா
2 எலிமெண்ட்டுமே ஒரே நம்பராக கொடுத்தாலோ எந்த செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டே இல்லைன்னு எடுத்தாலோ அது இந்த கண்டிஷனுக்கு வந்து -1 வந்துடும். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஆ 67 வந்துருச்சு. இப்போ நான் வெறும் 23 மட்டும் கொடுக்குறேன். 23 மட்டும் கொடுத்தேன்னா -1 ரிட்டர்ன் ஆகுது. ஏன்னா இது ஒரு லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டு நெக்ஸ்ட் எலிமெண்ட்டு இல்லை. இப்போ மறுபடியும் 23 நான் கொடுக்குறேன். ஏன்னா இதுலேயும் பார்த்தா லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டு கிடையாது. ஓகே, ஐ ஹோப் கைஸ் நீங்கள் எல்லாருமே இதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதுக்கப்புறம் நான் என்ன மாதிரினா டெவலப் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.